ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிதான காரியத்தை கற்றுக் கொடுத்து வந்து கொண்டிருக்கிறார். அதுல இன்னைக்கு விசேஷமாக நம்முடைய விருப்பம் தேவ விருப்பமாய் மாற நாம என்ன செய்யணும்? சில காரியங்களில், எல்லா காரியங்களிலும் அல்ல, சில காரியங்களில் நம்முடைய விருப்பம் தேவ விருப்பமாய் மாற என்ன செய்யும் போது முதல்ல ஒரு காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஆண்டவர் என் மேல பிரியமான் இருக்கணும், என்னை நேசிக்கணும் விரும்புகிற நாம் அதை என்ன செய்யணும்னு சொன்னா, ஆண்டவரே நம்ம பிரியமா இருக்கிற அளவுக்கு நாம் நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதாவது நீங்க என் மேல பிரியமா இருங்க என்று சொல்லி நாம கேட்காம, நாம் செய்யற காரியம் ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யணும், நடக்க முடியும். அதனாலதான் இந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். நம்முடைய விருப்பம் தேவ விருப்பமாய் மாற. இன்றைக்கும் ரெண்டாவது என்ன காரியம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 132வது சங்கீதம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 132:14. அதுல சொல்லப்பட்டிருக்கு அடுத்தால எது நம்முடைய விருப்பமா இருக்கிறது என்று சொல்லி, இது என்றென்றைக்கும் நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். ரைட். என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். வாசம் பண்ணுவேன்னா நான் இங்க இருப்பேன்னு அர்த்தம் இல்லையா? ஆண்டவர் இங்க இருப்பேன். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்முடைய விருப்பம் என்னதான் இருக்கு தெரியுமா? அநேக நேரம் சொல்லுவோம், ஏசப்பா என் கூட இருங்க. சொன்னது உண்டா இல்லையா? நம்முடைய விருப்பத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது இந்த விருப்பம் நம்மகிட்ட உண்டு. ஏசப்பா என் கூட இருங்க, ஏசப்பா என் கூட இருங்க, ஏசப்பா. இது நம்முடைய விருப்பம். இது தேவ விருப்பமா மாறணும். எப்படி? நான் உன் கூட தான் இருப்பேன். இப்ப அந்த வசனம் சொல்லுகிறது, இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். முதல்ல என் மேல பிரியமா இருக்கணும்னு நான் விரும்புறேன்னா என் கிரியை என்ன செய்யணுங்கிறத ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஆண்டவர் விரும்புறபடி நான் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மேல் பிரியமா இருப்பார் என்று சொல்லி வேதத்தின் வாயிலாக கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு நம்முடைய விருப்பம், ரெண்டாவது நம்முடைய விருப்பம் என்னன்னு சொன்னா, என் கூட ஏசப்பா இருக்கணும். இது நம்முடைய விருப்பம். என் கூட ஏசப்பா இருக்கணும். அது அப்படி தேவ விருப்பமா மாற்ற முடியுமானா கண்டிப்பா முடியும். நம்முடைய கிரியைகள் அவர் விருப்பமா, அதாவது அவர் நம்ம கூட இருக்கிறதுக்கு ஏற்ற விதமாய் இருக்குமானால் கண்டிப்பா அவருடைய விருப்பமா அது மாறும். நாம சொல்லுதோம், ஏசப்பா என் கூட இருங்க, ஆண்டவர் சொல்றாரு நான் உன் கூட இருக்கிறேன். அப்ப எப்போ அது நடக்கும்? எப்ப அது நடக்கும்? இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்துல நாங்க நினைச்சோம், என் கூட இருங்க நம்ம இனிமே கேட்க கூடாது. நாம் எடுக்கிற முடிவை பார்த்து, நாம் எடுக்கிற அல்லது நாம் செய்கிற காரியங்களை பார்த்து ஆண்டவரே கூட இருக்கணும். அப்படி நம்ம நடக்கணும். நான் உன் கூட தான் இருப்பேன், நீ என் கூட இருங்கன்னு நாம கேட்கறதா இருக்கக்கூடாது. என் வாயின் வார்த்தையில அப்படிப்பட்ட கேட்கறது இல்லை. என் கூட இருக்க வைக்கணும். அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கொடுக்க போறோம். இயேசு கிறிஸ்து கேட்காமலே அவர் என் கூட இருக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எடுத்தவங்க வாசிங்க. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது. ஆமோஸ் 5வது அதிகாரம் 14வது வசனம். அது தெளிவான ஒரு வார்த்தை கற்றுக் கொடுக்க. எப்பொழுது நம்ம கூட இருக்கணும்னா, ஆண்டவர் நான் விரும்புறபடி என் கூட அவர் இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்க சொல்லுகிறபடி சேனைகளின் தேவனாகி கர்த்தர் உங்களோட இருப்பார். நல்ல கவனிங்க. ஏசப்பா நீங்க என் கூட இருங்க, என் கூட இருங்கன்ட்டு நம்ம கேட்கிறத விட நான் செய்யற காரியம் நம்ம கூட அவரை இருக்க வைக்கணும். அதுதான் சரியான ஒரு வாழ்க்கை. நம்ம ஆரம்ப ஸ்டேஜ் இப்பதான் ஸ்டார்டிங்லங்கும் போது ஆண்டோருக்குள்ள இப்பதான் நான் தேடுறேன்னா ஏசப்பா என் கூட இருங்கன்னு சொல்லலாம். ஆனா ஆண்டோடைய வார்த்தை தெளிவா சொல்லுது, எப்ப நீ கேட்கறது இல்ல, உன் கிரியையில நடக்கையில நான் உன் கூட இருக்க பண்ணணும். நீ விரும்புறது எத, அது ஏன் விருப்பம்னு நான் மாற்றதுக்கு உன் கையில தான் கொடுத்துருக்கேங்கிறார் ஆண்டவர். எப்படி ஆண்டவர் சொல்ல, ஆண்டவர் நம்ம கூட இருப்பதற்கும் நம்மளை விட்டு விலகி செல்வதற்கும் நம்ம கையில தான் கொடுத்துருக்கிறாரு. அதனால நம்ம ஜெபிக்கணும். அதனால என் கையில தானே இருக்கு, அப்ப நான் ஜெபம் பண்ணுவேன். நாம ஜெபம் பண்ணா உடனே ஆண்டவர் நம்ம கூட இருந்துருவாரான்னு பார்க்கும்போது அநேக நேரங்கள் அது இல்லைன்னு தான் சொல்லணும். அப்ப எப்போதும் அவர் கூட, நான் ஜெபிக்காமலே அவர் என் கூட இருக்கணும்னா ஆண்டவர் என்னுடைய காரியத்துல ஒரு சம்பவத்தை எதிர்பார்க்கிறார். என்னன்னு சொல்லும்போது, நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே. என்ன சொல்றேன்?
ஏசப்பா நீங்க என் கூட இருங்கன்னு சொல்றேன்ல, அந்த சொல்லுகிறபடியே சேனைகளின் கர்த்தர் உங்களோட இருப்பார். நான் சொல்லுகிறபடியே அவர் இருப்பாரு. என் கூட இருங்கப்பானா கண்டிப்பா இருப்பாரு. எப்போ நீங்கள் ஆண்டவர் சொல்றாருல, தீமை அல்ல நன்மையை தேடுங்கள். அப்படின்னா என்ன செய்யணும்னா, ஆண்டவர் என்ன செய்யணும்னா, ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் அடிப்படையில பார்க்கும்போது, பாவத்தை விட்டு சுயத்தை அழித்து வாழும்போது கர்த்தர் நம்ம கூட இருப்பார். விளங்குதா உங்களுக்கு? பாவத்தை விட்டு சுயத்தைக்கு நாம் மறித்தவர்களாய் சுயத்தை அழித்து எப்பொழுது நம்ம வாழுகிறோமோ அப்பொழுது ஆண்டவர் நம்ம கூட என்ன செய்வா? கண்டிப்பா இருப்பார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரத்துல என்னன்னா, ஏசப்பா நம்ம கூட இருக்கணும்னு ஆசை, விருப்பம் இருக்கு. ஆனா அவர் நம்ம கூட இருக்கிறதுக்கு தடை இருக்கிற பாவத்தை விடுவதற்கு நிறைய நேரத்துல நமக்கு என்ன செய்யறதுல மனது இல்ல. சில நேரங்கள அதை அறிவதே இல்லை. பாவத்தை, அதாவது ஏசு என் கூட இருக்குன்னு விரும்புறேன்னா பாவத்தை விட்டாதான், பாவத்தை நம்ம தூக்கி போட்டாதான் அவர் நம்ம கூட இருக்க முடியுங்கிறது நம்ம நிறைய நேரத்துல அதை அறிவது இல்லை. ஏசு என் கூட இருக்குன்னு விரும்புகிற நான் அவர் என் கூட இருப்பதற்கு தடை இருக்கிற பாவத்தை தூக்கி போடுவதற்கு நாம் நிறைய நேரத்துல என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? யோசிக்கிறோம், கால தாமதம் பண்ணுகிறோம். உபாகமும் 3ஆவது அதிகாரம் 14ஆவது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் சொத்துக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே இருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடி உன் பாளையம் சுத்தமா இருக்க கடவது. எப்ப ஆண்டவர் நம்ம விட்டு போறான்? ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுத்தமான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்க கடவுது. எப்ப ஆண்டவர் நம்ம கூட இருக்க தயார் தான், நாம் விரும்புறபடியே அவர் நம்ம கூட இருக்க ரெடி தான். ஆனா நான் ஜெபிக்கிறதுனால இல்ல, நான் செயல்படுறதுனாலதான் அவர் இருப்பார். நடுவு சொல்லாரு, உன் பாளையம் சுத்தமா இல்ல, நீயும் உன் இருதயமும் சுத்தமா இல்லைன்னா உன் கூட ஆண்டவர் இருக்க முடியாதுங்கிறார். உன் கூட ஆண்டவர் இருக்க முடியாது. அதே போல 2 நாளாகமும் 15ஆவது அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. 2 நாளாகமும் 15ஆவது அதிகாரம் 2வது வசனம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தார், அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இப்போ ஆண்டவர் கூட இருப்பதற்கு இல்லாம நம்ம விட்டு விலகி செல்வதற்கு யார் கையில இருக்கு? நம்ம கையில தான் கொடுத்துருக்காரு ஆண்டவர். நம்ம நிறைய நேரத்துல என் கூட ஆண்டரே இருக்க முடியாது, இல்லவே இல்லை, அவர் என்னை விரும்பவே இல்லை, அதனால என் கூட இருக்க முடியாது. வசனம் தெளிவா சொல்லுது, ஏசு கிறிஸ்து நம்ம கூட இருப்பதற்கும் நம்மை விட்டு விலகி செல்வதற்கும் வேற யாரும் தடை பண்ண, ஆண்டவரே தடை பண்ண முடியாது. உன் கூட நம்ம, ஏன்னா அப்படிதான் நம்மளுக்கு அப்படி ஒரு கட்டளையை கொடுத்துருக்கிறாரு. நீ என்ன தேடுனா என்ன கண்டறிவேன், நீ என்னை விட்டுட்டேன்னா நானும் உன்னை விட்டுருவேன். எப்படி கொடுத்துருக்காரு? இது ஒரு உடன்படிக்கையின் வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம அதை அறியாமல ஏசப்பா என் கூட எப்ப நீ உன் கையில தான் இருக்கு. நான் உன் கூட இருக்கணுங்கிறதும் உன் கூட இருக்காமல் இருப்பதற்கும் காரணங்களும் சரியான செயல்பாடுகளும் உன் கையில கொடுத்துட்டேங்கிறார் ஆண்டவன். இன்னைக்கு அதை அறியாம நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? பிரச்சனை கண்டாலும் என் கூட இருங்கப்பா, கூட இருங்கப்பா. ஆண்டவர் சொல்லாரு, பிரச்சனை இல்லப்பா, நீ வாழ்கிற வாழ்க்கை தான் உன் கூட இருக்கிறது இல்லாது. ஆசீர்வாதத்தை வைத்து நீ உன் கூட இருக்கான்னு இல்லைன்னு சொல்லாது, பரிசுத்தத்தை வைத்தே நீ தீர்மானம் பண்ணிக்கோங்கிறாரு. இன்னைக்கு அநேகரை பிசாசு எப்படி வஞ்சிச்சு வச்சிருக்கிறான் என்றால், அவனுடைய செயல்பாடு உலக ஆசீர்வாதம் எல்லாம் கேட்கும் போதெல்லாம் உலக ஆசீர்வாதம் வாழ்க்கையில கிடைச்சிட்டுன்னா ஆண்டவர் அவங்க கூட இருக்கான்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்துல நம்மளோட வாழ்க்கையில கேட்கும் போதெல்லாம் அற்புதம் நடக்கல, பிரச்சனை மாறலைன்னா அப்போ என் கூட ஆண்டவர் இல்லையோன்னு நினைக்கிறோம். அது தவறு. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். பரிசுத்தம் ஒன்றுதான் நம்மை விட்டு தேவனை பிரிக்கும். அதாவது பரிசுத்தமாய் வாழும் பொழுதுதான் இயேசுவோடு நம்ம கூட இயேசு இருக்க முடியும். எப்பொழுது பரிசுத்தத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கலையோ, எப்போ நான் பாவத்துக்கு இடம் கொடுக்கிறேனோ அப்பொழுது இயேசு என்னை விட்டு விலகி சென்றார். அதாவது பாவம் ஒன்றுதான் தேவனை நம்ம விட்டு பிரிக்குமே தவிர வேற எதுவுமே நம்மளை பிரிக்க முடியாது, எதுவுமே பிரிக்காது. இன்னைக்கு அதை உணராம நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? பல விதத்துல இருக்கிறோம். பிரச்சனையை கூட்டிகிட்டே போகுதுன்னா ஆண்டர் என் கூட இல்லைன்னு நினைக்கிறோம். ஆசிரியம் வந்துட்டுனா என் கூட ஆண்டர் இருக்க நம்மளே தீர்மானம் பண்ணி கொடுக்கிறோம். அது தவறானது. ஏசு கிறிஸ்து நம்ம கூட இருப்பதற்கும் நம்ம விட்டு விலகி செல்வதற்கும் மூல காரணம் தான்.
நம்மளை விட்டு ஆண்டவர் விலகி செல்ல பரிசுத்தம் அவர் நம்மளை விட்டு விலக விடாம பிடித்து கொள்ளுகிற ஒரு என்ன சொல்றது, ஒரு ஈர்ப்பு விசையா நம்மளை பிடிச்சவர். அவர் விரும்பலையே பரிசுத்தமாய் நம்ம வாழும்போது அவர் நம்ம கூட இருந்துதான் ஆகணும். இருப்பார், கண்டிப்பா இருப்பார். அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த வாழ்க்கையில நம்ம அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு மனுஷனை கூட நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமும் 39:2 வாசிங்க. ஆதியாகமும் 39:2. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். ரைட். கர்த்தர் யாரோட இருந்தாரா? யோசேப்போடு விளங்குதா? இருந்தான். இன்னைக்கு நம்ம கூட இருந்தான்னு சொல்ல முடியுமா? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பு எதற்கு அவனை சாட்சியா சொல்றாங்க? எதற்கு யோசேப்பை போல வாழணும்னு சொன்னா எதை முக்கியத்துவப்படுத்தி சொல்லுவாங்க? பாவம் இருக்கு. வெரி குட். அதுதான், பாவம் செய்ய வாய்ப்பு இருந்தும் செய்யாதது. அப்போ அவன் பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். அவன் சொல்றான், நான் என் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்வது எப்படி? ஏன்னா அவர் என் கூட இருக்கிறாரு. அதை உணர்ந்தான். என் கூட அவர் இருக்கிறாரு, என் கூட அவர் இருக்கணும். அப்போ நான் பாவத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதுல உறுதியா இருந்தவர் யோசேப்பு. விளங்குதா விளங்கலையா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில அந்த பரிசுத்தத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன்னு பாருங்க. யோசேப்பை போல ஒரு வாழ்க்கை. நீ நீ கூப்பிடவே வேண்டாம். நீ பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீ வாழ்ந்தாயானால், தேவன் விரும்புறபடி நீ வாழுவாயானால் உன் கூட தான் இருப்பார், வேற எங்கேயும் கிடையாது. பரிசுத்தம் ஒன்றுதான் ஏசு என் கூட இருக்கிறதுக்கு வழி. அதே நேரத்துல பாவம் ஒன்றுதான் ஏசு கிறிஸ்து நம்ம விட்டு விலகி செல்றதுக்கு வழி. நமக்கு வருகிற பாடுகளோ நமக்கு வருகிற ஆசீர்வாதமோ அல்ல. விளங்குதான் விளங்கலையா? பாடுகளிலும் ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். என் பிள்ளைகள் நெருக்கப்படுற அளவுக்கு நானும் நெருக்கப்படுறேங்கிறாரு. யோபுக்கு வந்த பிரச்சனையில கர்த்தர் யோபோடு தான் இருந்தார். தாவீது கர்த்தரோடு இருக்கும் பொழுது அவன் மிகவும் நெருக்கப்பட்டான். அப்பொழுதும் ஆண்டவனோடு தான் இருந்தார். தானியேல் சிங்க கபில போடும் போதும் ஆண்டவர் அவங்களோடு தான் இருந்தார். தானியேலோட ஃப்ரெண்ட்ஸ் சாத்ரா மேஷாக் ஆபேத்நேகோ தீ நடியில போடும் போது அவர் தான். நெருக்கங்களும் பாடுகளும் தேவனை நம்ம விட்டு பிரிக்காது. பாவம் ஒன்றுதான் பிரிக்கும். ஆனா பரிசுத்தம் நம்மை தேவனோடு இணைக்கும். ஆசீர்வாதம் அல்ல. ஆசீர்வாதம் தேவனோடு இணைக்காது, பரிசுத்தம் மட்டும்தான். ஏன்னா அந்த உலகத்துல துன்மார்க்கரும் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. ஆசீர்வாதம் அல்ல, பரிசுத்தம் ஒருவர் மட்டும்தான். அது இயேசுவோடு இருக்கவங்களால மட்டும்தான் வாழ முடியும். துன்மார்க்கரனை இருக்க முடியாது. அப்போ ஆண்டவர் பரிசுத்தத்தை யார் பரிசுத்தமாய் வாழ்கிறார்களோ அவர்களோடு தான் அவர் இருப்பார். இன்னைக்கு நாம ஆண்டத்தை ஏசப்பா என் கூட இருங்கிறத நாம் சொல்வதற்கு முன்பாக அதை பார்க்கணும். என் ஏசு என் கூட தங்குற அளவுக்கு என் கையில தான் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. இப்ப தங்குற அளவுக்கு என்கிட்ட பரிசுத்தம் இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். அதே போல 2 கொரிந்தியர் 13:11 ஒரு பகுதியை நம்ம வாசிக்கும் போது சொல்லப்படுது, கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள், நற்செய்தி பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். அப்ப யோசேப்பு பாவத்தை உதறினா. 2வது, அதே நேரத்துல பரிசுத்தம் போது பிறரிடத்திலையும் அன்பு இருக்கணும். பிறரிடத்தில் அன்பு, இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பாவத்தை ஜெயிச்சிடுறாங்க, ஆனா மற்றவங்கள காரியத்துல இன்னைக்கு குறைவுள்ளவங்களா இருக்காங்க. மன்னிக்க முடியாத காரியம், கசப்பு, எரிச்சல், இது எல்லாம் தேவனை விட்டு பிரிக்கணும் அவங்களுக்கே இன்னும் தெரியல. பகைமை, இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு கசப்பு, இன்னைக்கு பிரிவினைகள், இது எல்லாத்துக்கும் காரணம் எதுவா இருக்கும்? இன்னைக்கு பிரிவினைய சகஜமா எடுத்துக்கிட்டாங்க. பிரிவினை ஒரு சர்ப்பம் போல, அதை நல்ல இருதயத்துல ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. கசப்பு, எரிச்சல், கோபம், இது யாருடையது? தேவனுடையதா பிசாசனுடையதா? பிசாசுடையது. பிசாசுக்கு ஒரு மறுபேர் சர்ப்பம். இப்ப சர்ப்பத்தை எங்க வச்சிருக்கிறோம்? இருதயத்துக்குள்ள கொண்டு வச்சிருக்கிறோம். அதை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பெருசா ஒண்ணுமே தப்பே இல்லாம நினைக்கிறோம். ஆனா ரொம்ப கவனம். பரிசுத்தம் தேவன் விரும்புகிறது. பரிசுத்தம் பாவத்தை உதறுவதும் பிறரிடத்தில் மன்னிக்கிறது, அன்பு காட்டுறதும் பரிசுத்தத்தின் அடையாளம் என்பதை இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இதுல ஒரே ஒரு மனிதரை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போறோம். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எடுத்தவங்க வாசிங்க, லூக்கா 19வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிங்க. லூக்கா 19 5ஆம் வசனமும் 6ஆம் வசனம்.
இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டுல என்ன செய்யணும்? தங்க வேணும். நீங்க என் வீட்டுல தங்குன்னு சகை வந்து கேட்டானா ஆண்டவர்கிட்ட? இல்ல 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 இல்ல, ஆண்டவரே சொல்றாரு. இன்னைக்கு நம்ம கூட அவர் தங்கணும்னு தான் ஆசைப்படுறாருப்பா, நம்ம கூட இருக்கணும் தான் ஆசைப்படுறாரு. ஆனா எது தடையா இருக்குன்னா, சில இதுல போய் ஏறி நிக்க, பெருமைங்கிற மரத்துல ஏறி நிக்கிறோம், பாவங்கிற மரத்துல நிக்கிறோம், சிற்றின்பங்கிற மரத்துல போய் ஏறி உட்காந்துருக்கோம், கசப்புங்கிற பிரிவினைங்கிற இந்த மரத்துல ஏறி, அங்கிருந்து நீ இறங்கி வாங்குறாரு. சுயங்கிற மரத்துல ஏறி போய் உட்காந்துருக்கிறோம், அதை விட்டு நீ கீழே இறங்கி வா, அதை விட்டு நீ கீழே இறங்கி வா. அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த இடத்துல இன்னைக்கு நிறைய நேரத்துல இதுதான் இருக்கு. சுயம் என்கிற மரம், பெருமை என்கிற மரம், இன்னைக்கு அதுலதான் ஏறி இருக்கிறோம். இறங்கி வாங்குறாரு. இன்னைக்கு நம்ம இறங்கி வந்தா உன் கூட ஆண்டவர் நம்ம கூட இருப்பாரு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் வீட்டுல நான் தங்க வேண்டும். அவன் உடனே என்ன செஞ்சான்? இதுங்க ஆண்டவரே, அவங்களை இப்படி பண்ணிட்டாங்க, அதை மத்ததான் என்னால மன்னிக்க, மத்த எல்லாத்தையும் நான் ஃப்ரீயா இருக்கேன், இந்த ஒரு காரியம் தான் என்னால மன்னிக்க முடியல அப்படின்னு அவன் சொல்லல. உடனே சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். எப்போ நம்ம பாவத்தை விட்டு ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு உடனே அதை தூக்கி எறிஞ்சிட்டு வாரமோ, அப்போது அந்த நொடி பொழுதே ஆண்டவர் நம்ம கூட இருந்துருவார். விளங்குதா உங்களுக்கு? நான் ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கணும். ஆண்டவரே விருப்பமே அதுதான். சகை வந்து ஆண்டவரே என் வீட்டை வாங்கன்னு கூப்பிடவே இல்லை. ஆண்டவர் பார்த்துட்டு எந்த ஒரு மனுஷனை பார்த்தாலும் ஆண்டவர் அவர் கூட இருக்கதான் விரும்புகிறாரு. நாம தான் அவர் இருக்கிறதுக்கு உதவியான வழியை உண்டாக்கி கொடுக்கல, இடமே கொடுக்காம வாங்க வாங்கன்னா எப்படி வர்றதுக்கு? ஆண்டவர் வர்றதுக்கு இடம் கொடுக்கல, பட் ஆண்டவர் வாங்க வாங்கன்னா எப்படி வருவாரு? நீ வழியை உருவாக்கு, பரிசுத்தமாய் நட. ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் கூட நான் இருக்கணும்னா நீ பாவத்தை விட்டு சுயத்தை அழிச்சு போட்டு வாழும் பொழுது நீ கேட்க வேண்டாம், உன் கூட தான் இருப்பாரு, உன் கூட தான் இருப்பாரு. ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு. சகையுடைய காரியங்களை பார்க்கும்போது அதுதான் உடனே தூக்கிடணும். அவன் உடனே அதுக்கப்புறம் நீங்க அந்த சம்பவத்தெல்லாம் வாசித்தீங்கன்னா தெரியும். அநேரு முருகு கொடுத்தாங்க. ஆனா சகை நின்று என்ன சொல்றான்? ஆண்டவரே, என் ஆட்சியில் பாதி ஏழைக்கு கொடுக்குறேன், நான் ஒருவனுக்கு ஏதாகிலும் அநியாயம் வாங்கினதுனா நாளத்தினுமே திரும்ப நான் கொடுக்குறேங்கிறான். உடனே பாவத்தை தான் அறிக்கை செய்யறான், பாவத்தை ஒப்புக்கொள்றான். பிறரிடத்துல செய்த பாவம், பிறருக்கு செய்த பாவம். அவன் ஒருவேளை தான் ஆண்டரோடு உறவுல ஒருவேளை நான் பாவம் செய்யாம இருக்கேன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா மத்தவங்களுடைய காரியத்துல அவன் தவறு பண்ணினான். சக மனிதனுடைய வாழ்வில் அவன் சரியா வாழல. அது உணர்த்தப்படும் பொழுது, ஆண்டவரே இதெல்லாம் நான் மன்னிச்சிருங்க, ஆண்டவரே இதெல்லாம் நான் என்ன செய்யறேன் அவங்களுக்கு கொடுக்குறேங்கிறேன். அவன் போய் ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லல. அவன் சொன்ன வார்த்தை என்னது? கர்த்தருக்கு ஆண்டவரே என் ஆசில் பாதையில் கொடுக்குறேன். அப்போ நான் இருந்திருக்கு. அதாவது தேவனிடத்துல அன்பு கூறுவது கூட குறைகளுக்கு கரெக்டா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் நானு. அதே நேரத்துல என்ன செய்யறான்? சக மனிதத்துல அன்பு கூறுவதில் அவன் ஜீரோவா இருந்திருக்கான். அதனாலதான் அவன் சொல்றான். அந்த ரெண்டு காரியங்கள், ரெண்டு சம்பவம் சொல்றதுமே சக மனிதரிடத்துல அன்பு கூறாம விட்டதான் அவன் சொல்றான். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் இன்னைக்கு நிறைய நேரத்துல, ஒருவேளை நீங்க நிறைய நேரத்துல இன்னைக்கு உலகத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு, தேவனிடத்துல உறவுல சரியா இருக்கிறாங்க, ஆனா பிறருடைய காரியத்துல சரியில்லை, பிறருடைய காரியத்துல சரியில்லை. ஆகவே நாம் அப்படிப்பட்ட காரியங்கள்ல நம்ம என்ன செய்யணும்? சரியா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பிறருடைய காரியத்தில் நான் பிறரிடத்தில் அன்பு காட்ட வேண்டும். பிறரிடத்தில் அன்பில் குறைவு தகைவிட்டு இருந்து அதை அவன் சரிப்படுத்தலாம். அதை சரிப்படுத்த நாம அதே போலதான். ஒருவேளை எதுல நம்ம குறைபட்டிருக்கிறோம்? ஒருவேளை ஆண்டோருக்குள்ள காரியத்துல நீ கரெக்டா இருந்திருக்கலாம், ஆனா பிறருடைய காரியத்தை குறை இருக்கிறியான்னு பாரு. அல்லது பிறருடைய காரியத்தை கரெக்டா இருந்து ஆண்டோருக்கு விரோதமா ரகசிய பாவம் வச்சிருக்கிறியான்னு பாரு. ஏதோ ஒண்ணுல நீ ஒண்ணு காரியம் அதை நீ சரிப்படுத்தினா ஆட்டோமேட்டிக்கா அன்றைக்கு சகை வீட்டுக்கு வந்து உன் கூடயும் இருந்து உன் வீட்லயும் தங்கி உன்னோடு எப்பொழுதும் இருப்பார். ஆகவே பரிசுத்தம் மட்டுமே தேவன் நம்ம கூட இருக்க வழி செய்யும். ஆனால் நம்ம கேட்கறதுனால, ஜெபிக்கிறதுனால அல்ல, நீ நடக்கிறதுனால உன் கூட ஆண்டவர் இருப்பாருங்கிறத அன்னைக்கு ஆண்டவர் தெளிவா பேசினாங்க. அன்று மிக முக்கியமா நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டியது, ஆண்டவர் நம்ம கூட இருப்பதற்கும் விலகி செல்வதற்கும் நாம தான் பொறுப்பு. ஆக ஆண்டவர் கூட இருக்கிற விரும்புற நான் பாவத்தை விட்டாதான் நம்ம கூட இருப்பாருங்கிறதையும் நம்ம அறியணுங்கிறத இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசினார். ஆகவே நம்முடைய விருப்பத்தை அவர் விருப்பமாய் மாற்றுவதற்கு நாம கிரியையில பரிசுத்தமாய் வாழ்வோம். அப்பொழுது கர்த்தர் நம்ம கூட இருப்பார். கர்த்தர் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெப. அன்பின் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும்
நம்முடைய விருப்பம் தெய்வ விருப்பமா மாற என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு 2வது காரியத்தை கற்றுக் கொடுத்தீங்க. என் கூட ஏசப்பா இருக்கணும் எல்லாரும் விரும்புற ஒண்ணுதான். ஆனா நேயர் சொல்லுவாங்க, என் கூட இன்னும் ஏசப்பா இல்லையா, என் கூட இருக்கணும்னு விரும்புதேன். அவிதோட மோசையோட இருந்தாரு என் கூட. விருப்பம் நல்லதுதான். நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணிட்டேன், ஏசப்பா என் கூடயே இல்லையே. ஜெபிக்கிறதுனால அல்ல, கிரியையினாலதான் ஆண்டவர் நம்ம கூட இருக்கும். யோசேப்போடு இருக்கும்போது அவன் பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு. வசனம் தெளிவா சொல்லுகிறது. ஆண்டவர் உன் கூட இருக்கணும்னா தீமையை வெறுத்து நன்மையை பின்பற்றணும். எல்லாரும் இடத்துலயும் சமாதானமா இருக்கணும். அப்போ உன் கூட ஆண்டவர் இருப்பா என்று சொல்லி ஆண்டவர் தெளிவா பேசினாங்க. பிறர் இடத்துல காரியத்திலும் கரெக்டா இருக்கணும், தேவன் இடத்துலயும் கரெக்டா இருக்கும். இன்னைக்கு நம்ம 2லயும் நம்ம சரியா இருக்கிறோமா? தேவனிடத்துல அன்பு காட்டுறதுலயும் நாம் சரியா இருக்கணும், பிறர் இடத்துலயும் அன்பு காட்டணும். சகோதர இடத்துல அன்பு காட்டினா இந்த இடத்துல யோசேப்பு காட்டினார்ல, போட்டு சிறையில விச்சு போட்டு அவன் அன்பு காட்டினான். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? துரோகம் பண்ணி ஒரு அனுபவம் யோசேப்பிட்டு இருந்துச்சு. அதுதான் பரிசுத்தம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்த்து இருக்கிறார். தெளிவான ஒரு 2 காரியத்தை முன்வைக்கிற ஆண்டவர். இயேசு கிறிஸ்து அவங்க கூட இருப்பதற்கும் விலகி செல்வதற்கும் நம்முடைய கையில தான் இடம் கொடுத்திருக்காரு. நம்முடைய கையில தான் கொடுத்தாரு. ஏசு என் கூட இருக்குன்னு விரும்புறேன். நான் பாவத்தை விட்டாதான் என் கூட இருப்பாருங்கிறத நிறைய நேரத்துல அது அறிவதில்லை. இன்னைக்கு தெளிவான ஒரு சத்தியத்தை நம்ம கூட பேசியிருக்கிறார் ஆண்டவர். நம்ம எந்த மரத்துல ஏறி வந்திருக்கிறோம்? சகைவு போல. பகை என்னும் மரத்திலையா? எந்த காரியத்துல? அடிமைப்படுத்துற இன்னும் மரத்திலையா? பிறரை அற்பமா எண்ணுகிற மரத்துல எதுல ஏறி உட்காந்துருக்க? அதை விட்டு நீ இறங்கி வாங்குறாரு ஆண்டவர். அதை விட்டு இறங்கி வந்தாதான் இயேசு உன் கூட இருக்க முடியும். இயேசு நம்ம கூட இருக்க அவர் ஆயத்தமா இருக்கிறாரு, விரும்புறாரு. நாம தான் இன்னைக்கு தடையா இருந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அதை தெளிவா கற்றுக் கொடுத்திருக்காரு. நான் எதுல குறைபட்டு இருக்கிறேன்? சகைவு, பிறரிடத்திற்கு அன்பு காட்டுறதுல குறைபட்டிருந்தேன். அதனாலதான் அவன் சரியா அதை சொல்றான், ஒப்பு கொடுத்தான். எல்லாரும் முறுமுறுக்கிற அளவுக்கு அவன் வாழ்ந்தான். ஆனா இயேசு அவன் கூட இருக்கணும்னு விரும்பினவனே அதை எல்லாத்தையும் சரிப்படுத்தினான். இன்னைக்கு நாமளும் சரிப்படுத்தும் போதுதான், எவ்வளவோ மாறிட்டேங்கிறது இல்ல, முழுசும் மாறணும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்ம கூட இருக்கும். நமக்கு வர்ற பாடுகள் அல்ல, ஆசீர்வாதம் அல்ல, தேவன் நம்ம கூட இருப்பதற்கும் விலகி செல்வதற்கும். பாவமும் பரிசுத்தமும் தான் கூட இருப்பதற்கும் கூட நம்ம விட்டு விலகி செல்வதற்கும் காரணமா இருக்குங்கிறத நம்ம தெளிவா இன்னைக்கு பேசியிருக்கிற ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த வாசனத்தின்படி நம்மளை நடத்தும்படி ஒப்பு கொடுப்போம். அந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைங்களும் வாழ்வில் 30, 60, 100 பலன் கொள்ளட்டும். தடையெல்லாம் நீக்கி போடுங்க, ஆசீர்வதிங்க. கேட்ட பிள்ளைங்க, நீ கேட்க போற பிள்ளைங்களுக்கு அது பிரயோஜனமாயிட்டாங்க. துதிகான மகிமை எல்லாம் நம்ம கை செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேங்க ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.